சாரதா பலகாரம் சுடும்போது அவங்களோட ஹஸ்பண்டை நினச்சி ரொம்பவே வருத்தப்பட, அதே மாதிரி வருத்தப்பட்டு கண்ணே கலங்கிடுறாங்க. இதை பார்த்துட்டு அங்கே இருந்த மொத்த குடும்பமுமே இறந்து போன அவங்களுக்காக ரொம்பவே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க. அப்போ கரெக்டாக அங்கே வந்த காவேரியும், என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையான்னு கேட்க, உடனே கங்காவும் அவங்களோட அம்மா படுற வருத்தத்தை சொல்லிட்டு அவங்களுமே அழ ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்டுட்டு காவேரிக்குமே ரொம்பவே அழுக தாங்க முடியாமல் வந்தது மட்டும் இல்லாமல், அவங்க அப்பா அவங்க கூட இருந்திருந்தா இப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. அதுவும் நம்ம கர்ப்பமாக இருக்கிற விஷயம் அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷத்தை கொடுத்துருக்கோன்னு சொல்லிட்டு அவங்களுமே உடனே சாரதாவும், இதுக்கு மேலே நீங்கள் ரெண்டு பேரும் அழக்கூடாது, இப்படி புள்ளத்தாச்சி பொண்ணுங்களா இருந்துட்டு அழுகிறதுலாம் சரிப்பட்டு வராது, நீங்கள் முதல்ல அமைதியாக இருங்கன்னு சொல்லிட்டு, காவேரி உனக்கு இனிப்பு ரொம்பவே பிடிக்கும்ல, இங்கே பாரு நான் அதிரசம் செஞ்சு வச்சுருக்கேன்னு அவங்களுக்கு இனிப்பு பலகாரத்தை கொடுக்க, அதே மாதிரி கங்காவுக்கு காரத்தை கொடுக்குறாங்க. இதை பார்த்துட்டு காவேரியும், அக்கா பேருக்கு தான் நம்ம ரெண்டு பேரும் ஒரே மாதிரி கர்ப்பமாக இருக்கோம்னு சொல்கிறாங்க, ஆனால் எனக்கு பிடிச்ச டேஸ்ட்டை விட அப்படியே ஆப்போசிட்டான டேஸ்ட்டு தான் உனக்கு பிடிச்சிருக்கு, நீ பாரு காரமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்க, எனக்கு இனிப்பாகவே சாப்பிட்ணுன்னு தோணுதுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு வழியாக அவங்களோட ஃபேமிலி கூட ரொம்பவே சந்தோஷமாக டைமை ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா விஜய் வந்துட, உடனே அவங்க கூட சேர்ந்து அவங்களோட வீட்டுக்கு போகும்போது இந்த மாதிரி காவேரி அவங்களோட அம்மா கொடுத்த அந்த பலகாரத்தை விஜய்க்கு ஊட்டி விட்டுக்கிட்டே செம்ம ஜாலியாக பேசிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் விஜயும் இப்போவே இந்த தீபாவளிக்காக இவ்வளோ ஏற்பாடு பண்ணுறத பார்த்துட்டு காவேரி ரொம்பவே ஆச்சரியத்தோட, உங்களை செம்ம டெரராக பார்த்தேன், ஆனால் இப்போ இப்படி பார்க்க எனக்கே காமெடியாக இருக்குது. ஏன் அப்படி என்ன காமெடியாக இருக்குது? என்னோட பொண்டாட்டி மாதிரியே நான் எனக்கு ஒரு குழந்தை வேணும்னு ஆசைப்பட்டேன். அது மட்டும் இல்லாமல் அடுத்த வருஷம் பாரு, நம்ம பாப்பா நீ நானுன்னு எல்லாருமே ஒரே மாதிரி சும்மா மேட்சிங்காக ட்ரெஸ் எல்லாம் போட்டு அசத்துவோம், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு குழந்தை பிறந்ததுக்கப்புறமா வரப்போகிற தீபாவளியை கூட எப்படியெல்லாம் செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல், இப்போ கூட காவேரிக்கு எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக வெடியை இப்படி பார்த்து வெடிக்கணும், உனக்கு ஸ்மோக்லாம் ஒத்துக்காது, நம்ம சீக்கிரமாக உள்ளே போயிடலாம், அது சாப்பிட்லாம் இது சாப்பிட்லாம், ஒரே மாதிரி துணி உடுத்திக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கனவு கோட்டையே கட்டி அந்த தீபாவளியை செலிப்ரேட் பண்ணுறதுக்கான எல்லா விஷயத்தையுமே ரொம்பவே ஆர்வத்தோடு சொல்லிக்கிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல், சின்ன வயசில் அதாவது காவேரி வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் தீபாவளின்றது அவங்களுக்கு ஒரு சாதாரண நாள் தானும், ஆனால் இப்போது அது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான நாளுன்னு சொல்லிட்டு எக்ஸைட் ஆகிட்டு இருக்காங்க. அதுவும் சின்ன பிள்ளை மாதிரி எக்ஸைட் ஆகிட்டு இருக்க. இதை பார்த்துட்டு காவேரியும் விஜயை பார்த்து பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய் அடுத்த தடவை பாப்பா வந்ததுக்கப்புறமா காவேரியை கலட்டி விட்டுட்டு போகிற மாதிரி காவேரியை வெறுப்பேற்றணுன்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. இருந்தாலும் காவேரி லைட்டாக கோச்சிக்கிற மாதிரி சண்டை போட, உடனே விஜயும், அதெல்லாம் நான் சும்மா சொன்னேன், எனக்கு எப்போ பாப்பா வந்தாலும் சரி நீ தான் ஃபர்ஸ்ட் லவ் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு காவேரி செம்ம ஹாப்பியோட விஜய் கார் ஓட்டிகிட்டு இருந்தாங்களாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவங்கள கட்டி பிடிச்சி ஒரு முத்தத்தையுமே கொடுத்துட்றாங்க. ஆனால் இங்கே இப்படி இவங்க செம்ம ஜாலியாக காரில் போய்கிட்டு இருக்க, ஆனால் அந்த பக்கமாக கங்காவுக்கு மறுபடியுமே பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஏன்னா அவங்க என்னாலலாம் விஜயோட வீட்டுக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டு நர்மதா கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நர்மதாவும் அதே சமயம் கண்டிப்பாக நம்ம அக்கா வீட்டுக்கு போயே ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்க. சாரதாவும், அந்த தம்பி தான் கூப்பிட்ருக்கல, உனக்கு அங்கே வர்றதுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்க, உடனே கங்காவும், என்னாலலாம் அங்கே வந்து வசதியாக இருக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த ஒரு வார்த்தையை கங்கா சொல்கிறத கேட்டுட்டு சாரதாவே ஒரு நிமிஷம் கடுப்பானது மட்டும் இல்லாமல் கங்கா கிட்ட ஏதோ ஒன்று சொல்கிறதுக்காக போகிறாங்க. ஸோ கைஸ், கண்டிப்பாக சாரதா எப்படியோ கங்காவை சமாதானப்படுத்தி அவங்கள தீபாவளி செலிப்ரேட் பண்ணுறதுக்காக விஜயோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக தான் போகிறாங்க. ஆனால் என்ன, அவங்க ஏதோ பேருக்கு தான் அங்கே வந்து தீபாவளியை செலிப்ரேட் பண்ணுற மாதிரி விருப்பமே இல்லாமல் செலிப்ரேட் பண்ண போகிறாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம், இந்த தீபாவளி செலிப்ரேஷனில் பிரச்சனை நடக்காமல் விஜய் அவங்க ஆசைப்பட்டபடி முதல் முறையாக இந்த தீபாவளியை செம்ம சந்தோஷத்தோட குடும்பத்தோட சேர்ந்து கொண்டாடணும்னு யாரெல்லாம் விருப்பப்படுறீங்க. அண்ட் ஆல்சோ கங்காவுக்கு புத்திமதி எப்போ தான் தானாகவே வரும்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்.